நம்ம காரா பூந்தி செய்யலாம். நான் 1 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை இப்போது தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். நம்ம பூந்திலாம் போடுவோம்ல, அது மாதிரி கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல். 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதே போல் கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் போல் ஆப்ப சோடா மாவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் பொரிச்ச அப்புறம் இது பொரிக்கிறதுக்கோசம் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூந்தி ஊற்றலாம். நம்ம குட்டி குட்டியாக விழுது அழகாக ஒரு கரண்டியாக ஊற்றி எடுத்து பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாமே போட்டு எடுத்துருவோம். நல்லா எண்ணெய் இறங்கிடுச்சு, கொதிச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதே எண்ணெயில் முந்திரி பருப்பை பொரித்து எடுத்துருவோம். அதே டப்பா வச்சுட்டு முந்திரி பருப்பு பொரிஞ்சிச்சு, அதை எடுத்துருவோம். அதே பூந்தியில் போட்டுக்கலாம். இப்போது வேர்க்கடலை பொரிச்சிருவோம். அதுவும் எடுத்துருவோம். இப்போது பூண்டு பொரிச்சிருவோம். பூண்டையே பொரித்து எடுத்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையே பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பொரிச்சு இது கூட போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் போல் ஒரு மிளகாத்தூள் போட்டுட்டு கிண்ணத்தை குலுக்கி விடுவோம். குலுக்குச்சுன்னா இது நாலா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், நான் குலுக்கிட்டேன். ரெடி ஆகிடுச்சு காரா பூந்தி. இப்போ சாப்பிட ரெடி. இது நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அதை அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். காரா பூந்தி ரெடி.